ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்து பண்ண விஷயத்த அப்படியே வந்து மாற்றி பேசிகிட்ருக்காரு. அதாவது அருணுக்கு இவனுக்கு ஆல்ரெடி ஆகாது, இப்போது எல்லாமே இவன் பண்ணதான் சொல்லி இப்போ அந்த அருணுக்கு தானே ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஆகவே ஆகாது ரெண்டு பேருக்கும். இப்போ இதனால் வந்து அவனுக்கு பிரச்சனை, அவனை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் இவனுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா மாமா, இவங்களே இப்படி பேசினா, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே இவரை பற்றி இப்படியெல்லாம் பேசினா, அப்போது நாமளே வந்து அருணுக்கு இந்த மாதிரி காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடாதுங்களா அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாடுறா மனோஜ், முத்துவை பாராட்டினா பாராட்டு, இல்லைன்னா அமைதியாக உன் வேலையை பார்த்துக்கிட்டு இரு, சும்மா தேவையில்லாமல் நல்லது பண்ண அவனுடைய மைண்டை வந்து ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க முத்துவோடைய அப்பாவுமே. அப்போ முத்து இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கப்பா, என்றைக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணாலோ இல்லை இந்த வீட்டுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணாலோ இவங்க யாராச்சும் அதை ஏற்றுக்கிறாங்களா? அவனுக்கு தான் நான் நல்லது பண்ண பிடிக்கவே பிடிக்காத, என்னை பாராட்டினா அவனுக்கு பிடிக்காது இல்லைப்பா, அது அவனுக்கு புறாமா, அவன் அப்படி தான் பேசுவான்னு எனக்கு தெரியாதப்பா, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து வந்து சொல்லிட்டு இருக்கவும், கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிறது அப்படின்ற மாதிரி மீனாவும் சொல்லிட்டு இருக்கவும், என்னுடைய புருஷனுக்கு ஜாலரா அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா வந்து பேசிகிட்டு இருக்கவும், இங்கே பாரு விஜயா, இங்கே பாரு மனோஜ், உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன், முத்து பண்ணது அவ்வளோ பெரிய விஷயம், இதை தப்பாக எடுத்துக்கிறதும் எப்படி எடுத்துக்கிறதும் அவனுடைய பிரச்சனை, அவன் நல்லது பண்ணணும்னு தான் நினச்சான், ஆனால் இப்படி மாறும்னு யாரும் எதிர்பார்க்கல, இங்கே பாரு சும்மா தேவையில்லாமல் இவன் மேலே நீங்களே பழி சுமத்தாதீங்க அப்படின்ற மாதிரி முத்துவோடைய அப்பா சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் இங்கே ஸ்ருதியும் ரவியும் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க முத்து, அவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, உண்மையிலேயே நீங்கள் பண்ணது பெரிய விஷயம், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு ஸ்ருதி வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டில் அவனை பாராட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, விஜயாவுக்கு மனோஜ்க்கு இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்காது, ரோகிணிக்குமே அது பிடிக்காது. ரோகிணியோட விஷயத்தில் முத்துவும் மீனாவும் தலையிடுறாங்க அப்படின்றதே மெயின் காரணம், அவங்க எது பண்ணாலும் இங்கே பிடிக்கவே பிடிக்காது நம்ம ரோகிணிக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாவுடைய அம்மாவும் சத்யாவும் வீட்டுக்கு வராங்க, அவங்களுடைய தம்பியுமே. அப்போது முத்து பண்ண விஷயத்த பாராட்டுறதுக்காக தான் அவங்க இங்கே வராங்க, உண்மையிலேயே நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒரு மருமக நல்லது பண்ணிட்டான்னு அவனை பாராட்ட வந்திருக்கீங்க, இன்னொரு மருமகனுக்கு இவனால தான் வேலை போச்சு, அவன் அங்கே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறான், அந்த மருமகனை விட்டுட்டு இதில் மட்டும் பார்க்குறீங்க, ஒரு கண்ணுக்கு சொன்னாம்போ ஒரு கண்ணுக்கும் வெண்ணையும் விட்டுற மாதிரி தானே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேலை அப்படின்ற மாதிரி. இங்கே இதுதான் சமயம் அப்படின்னு பார்வதி, அதாவது விஜயா வந்து குத்தி காட்டி பேசிகிட்டு இருக்கவும், இங்கே பாரு பேசாமல் இருன்னு ஒன்று சொன்னேன், சம்மந்தியம்மா நீங்கள் வாங்க, அவள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை நீங்கள் பண்ணது நல்லது தான், ஆனால் அதே சமயத்தில் அருண் மாப்பிள்ளைக்கு இப்போ ஆகணும்னு யாருமே எதிர்பார்க்கல, விடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே சத்யாவுமே அவங்களுடைய, அதாவது சீதாவுமே மீனாவுடைய வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாவும் முத்தும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. மீனா, இவங்களே இப்படி பேசுகிறாங்க, அப்போது அருண் வந்து இதை எப்படி எடுத்துகிட்ருப்பான், அருண் போய் என் மேலே ஆல்ரெடி அருணுக்கு கோபம் இருக்கே, ஆகாது, இதை வச்சு ஏதாச்சும் சீதாவோட மனசில் தப்பாக ஏதாவது வச்சுருந்துட போகிறான், இவங்க இப்படி நினைக்கிற போது சீதா என்னை தப்பாக நினைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம், இங்கே பாரு நம்ம பேசாமல் போய் அருணையும் சீதாவையும் பார்த்து பேசிட்டு வந்துடலாம், சீதா கிட்ட நடந்ததை சொல்லிடுறேன் நான், அப்புறம் எல்லாருமே என் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி நினைப்பாங்க மீனா, வேண்டாம் என்னால் எதுக்கு குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம முத்துவுமே மீனா கிட்ட. ஏங்க நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க, இதுக்காக யார்கிட்டேயும் போய் நான் பண்ணது நல்லது தான் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, விடுங்க, அதை எப்படி தப்பாக எடுத்துக்கிறது நல்ல விதமாக எடுத்துக்கிறது அவருடைய பாயிண்ட் அப்படி தான் இருக்குது, அதேமாரி அவர் தப்பாக தான் எடுத்துப்பாரு அப்படின்னா அதுக்கு நாம் எதுவும் பண்ண முடியாது, விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள், உங்களோட கௌரவத்தை விட்டுட்டு நீங்கள் பண்ண நல்லதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் எஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீதாவும் அதே மாதிரி தான், அவள் மனசில் அவள் புருஷன் தான் ஒஸ்தி அப்படின்னா அவள் புருஷனையே மேலாக பார்க்கணும், அதுக்காக என்னுடைய புருஷனோட கௌரவத்தை நான் இறக்க முடியாது, அவள் எப்படி வேணாலும் எடுத்துக்க போறா, நீங்கள் போய் ஒன்றும் பார்க்க தேவையில்லை, அங்கே பேசி சமாதானப்படுத்த தேவையில்லை, நீங்கள் நியாயத்தை தானே பேசுனீங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்கவும், இல்லை மீனா, அங்கே எல்லாருமே எப்படி நீ இதை பண்ண, உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்லி கொடுத்தது தான் ஞாபகம் வந்துச்சு, அது மாதிரி தான் பேசணும்னு நினச்சி நான் பேசினேனே தவிர அருணை பழித்தீக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நான் பேச கிடையாது மீனா, ஆனால் இது தப்பாக எடுத்துக்க போகிறா சீதா அப்படின்ற மாதிரி அப்போ கூட சீதாவையும் அருணையும் பற்றி தான் முத்து வந்து கவலைப்படுறாங்க. ஆனால் இது புரிஞ்சுக்காத அருண் இதுக்கெல்லாம் வந்து முத்து தான் காரணம், என தம்பியை பார்த்து பழி தீர்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கவும், அவங்க அம்மாவுமே சீதா கிட்ட போயிட்டு
உன் மாமா பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் தப்பான விதத்தை விதைச்சிட்டாங்க. ஆனால் சீதா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசனையாகவே இருக்காங்க. டக்குன்னு மாமா இப்படி பண்ணக்கூடியவரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வேளை மாமா இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்ற மனசும் தோணுது சீதாவுக்கு. ரெண்டு மனசாவே நினச்சிட்டு அருணுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவர் மாமா இவர் வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் யார் பக்கம் நிற்கிறது அப்படின்னு தெரியாமல் சீதாவுக்கு ரொம்ப குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் சரிங்க நான் மாமாவை போய் இப்போவே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வீட்டை சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்புறாங்க. நம்ம பற்ற வச்சதை பற்றிக்கிச்சு இதே சமயமாக அதாவது இதே காரணமாக வச்சு பிரிச்சிடணும் அவங்க ரெண்டு பேரையும். முத்துவை இவன் நம்பவே கூடாது சீதா அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிளான் போடுறாரு. ஸோ அப்போ தான் சத்யாவும் அவங்களுடைய அம்மாவும் போய் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சீதாவுமே வராங்க. சீதா வரும்போது தான் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கிட்டேயும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவுமே இருந்துக்கிட்டு நான் போய் சீதாவை பேசி சமாதானப்படுத்திட்டு வரேன். சீதா ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. நான் நல்லது பண்ணதாகவே இருக்கட்டும், அதெல்லாம் நான் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் எல்லாரும் தான் என்னை எவ்வளோ பாராட்டிகிட்டு இருக்கீங்க, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா நிற்கவும் இப்போது என்ன பேசுகிறதுனே தெரியல. சீதா நிற்கவும் ஷாக் ஆகி தான் நிற்கிறாங்க. முத்துவும் மீனாவும் உள்ளவா சீதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே நிற்கவும் இப்போது என்ன பேசுகிறதுனே தெரியாமல் தகைச்சி போய் நின்றுட்டுருக்காங்க. ரெண்டு பேருமே அம்மா என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சீதா போய் காலில் விழுகவும் என்ன சீதா நீ எதுக்கு என் காலில் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மாமா நீங்கள் பண்ண பெரிய விஷயம் நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. நீங்கள் நல்லது பண்ணீங்க, உங்களுக்கு பாராட்டவும் கிடச்சிச்சு. அவர் தப்பு பண்ணாரு, அவருக்கு டிஸ்மிஸ் கிடச்சிருச்சு, அதாவது எனக்கு சஸ்பென்ஸ் கிடச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல மாமா. உங்களை வாய் விட்டு பாராட்டவும் என்னால் முடியல, அவருக்கு வேலை போயிடுச்சின்னு என்னால் வருத்தப்படவும் முடியல. அவர் என்னமோ நீங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணதாகவும் நீங்கள் அவருக்கு எதிராகவே பண்ணியிருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு உறுதியாக தோணுது மாமா அப்படின்னு சீதா சொல்லவும் இப்போதான் எனக்கு சந்தோஷமாகவே இருக்குது சீதா, நீ எப்படி என்னை புரிஞ்சுக்கிட்டே. நான் கூட எங்கே நீ என்னை தப்பாக நினச்சிருவோன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட அத்தைக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பழமிட்டு இருந்தேன். ஆனால் எப்படியோ நீ என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்க சீதா. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடுற மாதிரி தான் என்னுடைய இந்த சூழ்நிலை அமையணுமா. எப்பயுமே அந்த அருணுக்கு எனக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நானாக விட்டு வேலைக்கு போனாலையும் பிரச்சனை என்னையும் அவனையும் தேடி சேர்த்து வச்சுருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. உன்னோட வாழ்க்கையில் இப்படி ஆகிடுமேனு, அதாவது உனக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துடுமேனு தான் நான் ரொம்ப யோசிக்கிறேனே தவிர இந்த பாராட்டு புகழ் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் அருண்கிட்ட பேசி சமாதானப்படுத்துகிறேன். திரும்பவும் அவரோட வேலை அவருக்கு கிடைக்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் சீதா, நீ கவலைப்படாத. இந்த டிஸ்மிஸ் போயிட்டு நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்க சொல்லு. நாளைக்கு அருணை டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட நான் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ரெஸ் மீடியாவில் அருணை டிஸ்மிஸ் பண்ணுறதாவது சொன்னாங்களோ அதே ப்ரெஸ் மீடியா முன்னாடி நான் அருணை வேலையில் சேர்த்ததுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இதான் முத்துவோடைய குணம், எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு அவனை குறை சொல்றதுல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவோடைய அப்பாவுமே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே பொதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே இல்லை மாமா நீங்கள் பண்ணதும் நல்லது தான், அது மட்டும் இல்லாமல் அவரும் எந்த தப்பும் பண்ணலையே, அவரும் நியாயத்துக்காக தானே நேர்மையாக இருக்கணுன்றதுக்காக தானே அவருடைய கடமையை அவர் செஞ்சார் மாமா அப்படின்னு சொல்லவும் நீ சொல்கிறது கரெக்ட் தான் சீதா, அவரும் நல்லது தான் பண்ணார், நானும் நல்லது தான் பண்ணேன். இதை ரெண்டு இடத்துல ஒரே விஷயத்த இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது உயிர் தான் பெருசாக தெரிஞ்சிச்சு ஜனங்களுக்கு. அதனால தான் அப்படி பேசிட்டாங்க. நான் அதுக்காக தான் அருண் பற்றி நான் போலீஸ்கிட்ட பேசினேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம முத்துவுமே இருந்துக்கிட்டு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் சொல்லிகிட்ருக்கா. என்னம்மா உன் புருஷனுக்கு வேலை போயிடுச்சு, அதுவும் இவனால் தான் போயிடுச்சு, அதை நீ பெருசாக எடுத்துக்காம இவங்கிட்ட என் புருஷனுடைய வேலை உன்னால் தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறத விட்டுட்டு இவன் நல்லது செஞ்சான் அப்படின்னு இவனுக்காக பாராட்ட வந்திருக்க. இது மட்டும் உன் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியுமா? அப்புறம் உன் புருஷன் வீட்டோடைய துரத்தி விட்டுருவான், நீ அப்புறம் வாழை வெட்டியை தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயா பேசிகிட்டு இருக்கவும் முத்துவுக்கும் முத்துவோடைய அப்பாவுக்கும் பயங்கரக்கவும் வருது. அம்மாவை அமைதியாக இருந்துட்டு சொல்லுங்கள், அப்புறம் நான் ஏதாச்சும் பேசிட போகிறேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்லவும் ஏன் விஜயா நீ வாயை வச்சுக்கிட்டு அமைதியாகவே இருக்க மாட்டா, எதுக்கு நல்லா இருக்கிற குடும்பத்தில் நீயே இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கி விடுற? முத்து பண்ணதை நல்ல விஷயம், அதுக்காக சீதா பாராட்டுறா. அவர் புருஷனுக்கு வேலை போனதுக்கு காரணம் முத்து ஒன்றும் கிடையாது, இந்த ஜனங்க முத்துவை நல்லது பண்ணதாகவும் பேசிக்கிட்டு அருண் இப்படி பண்ணிட்டாருன்னு சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பேசினதுனால தான்.
அதுக்கும் முத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதான் முத்துவே பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்ல, அவனால தான் போச்சுன்னு அவனே நினச்சிக்கிறான். ஆனால் நீ சொல்கிற மாதிரி முத்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சீதா இவங்க பேசினதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத சீதா, நீ வீட்டுக்கு போ, நான் அருண்கிட்ட அதாவது அருணோடைய வேலையை திருப்பி வர வைக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன், இப்போ உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நான் வரேன்க்கா அப்படின்னு, சீதா நீ என் கூட பிறந்ததுக்கு நான் எவ்வளோ எந்த ஜென்ம புண்ணியம் பண்ணோன்னு எனக்கு தெரியல சீதா, நீ என்னை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்க, அதோட அவரையும் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய சூழ்நிலையில் யாராக இருந்தாலையும் புருஷன் பேச்சையும் மாமியார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க, வேறு விதமாக தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் நீ இப்படி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மீனா பேசுவோம். அக்கா மாமாவை நான் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கேன் அருணை விட அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டே சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சத்யா அவங்களுடைய அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சீதாவையும் மீனாவையும் நினச்சி. இந்த மாதிரி தங்கமான பிள்ளைங்களை நான் 2 பெற்றிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக அவங்களுடைய செத்து போன ஹஸ்பண்டை நினச்சிக்கிட்டு கண்காலிங்க ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இது வீடா இல்லை வேறு எதுனா சத்திரமான தெரியல, கண்டதுங்கெல்லாம் வந்து நடு வீட்டில் வந்து ஓடும் ஒப்பாரி வச்சுருக்குங்க, இங்கே என்ன ஏதாச்சும் குடியாக முழுங்கி போச்சு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி மீனா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனசோடைச்சு போய் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் என் அம்மாவும் என் தங்கச்சி என் வீட்டில் இருக்கவங்க வரும்போது இப்படி பேசுகிறதா அவங்களுடைய வழக்கமாத்த, ஏன் அதை அவங்களுடைய மனசை கஷ்டப்படுற மாதிரி இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, நல்லது பண்ண அவருடைய மாப்பிள்ளையே பார்த்துட்டு பேசிட்டு போக தானே வந்தாங்க, ஏன் அத்தை இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அத்தை இப்படி பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்குறாங்க. மீனாவுமே இருந்துக்கிட்டு, மீனா யாருக்காகவும் நீ கண் கலங்கி நிற்க வேண்டியது இல்லை மீனா, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அவங்கள பற்றி உனக்கு தெரியாதா, உன் பக்கம் நான் இருக்கேன், இந்த மாதிரி இனிமேல் என் அத்தை இந்த வீட்டுக்கு வரும்போதும் மீனா முன்னாடி சீதா முன்னாடி இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்கவும், என்னடா பண்ணிவிடுவேன், என்ன பண்ணிவிடுவேன், நான் அப்படி தானே பேசுவேன், ஒன்றுத்துக்கும் உதவாயில்லாத பிச்சைக்கார குடும்பம் வந்து வீட்டு முன்னாடி நின்று இப்படி அழுதுட்டுருக்கு, பேசாமல் என்ன பண்ண முடியும், பெரிய சாதனை பண்ணிட்டானா, சாதனை என்ன பொல்லாத சாதனை பண்ணிட்டேன், யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, இது எதுவும் உலக சாதனை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விஜயா வந்து கோவத்தை கிளப்பவும் முத்துவுக்கு பயங்கர கோவம் வருது. அங்கே இருக்கிற பொருளை அப்படியே தூக்கி போட்டு பட்டாருன்னு உடச்சிடுறாங்க. அதை பார்த்த உடனே இங்கே ரோகிணியை அப்படியே மனோஜையை விஜயால அப்படியே ஆடி போயிடுறாங்க. முத்து என்னடா பண்ணுறா அப்படின்னு, பா இவங்க வர வர ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்கப்பா, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, இந்த மாதிரி இனிமேல் பேசாதீங்கன்னு சொன்னால் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, வேறு என்னப்பா என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது முத்தோடைய அப்பாவுக்குமே கோவம் வருது. அவருமே வந்து விஜயாவை திட்டுறாங்க, ஏன் இப்படி எல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க, அவனுக்கு கோவம் உண்டாக்குற மாதிரி நீ பேசிக்கிட்டே வர வர பெத்த பிள்ளைய அவனுக்கு புரிஞ்சுக்கணுன்ற எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறியா இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் அங்கேருந்து விஜயாவுமே கோவத்தோட உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வா நம்ம போயிடலாம், அப்புறம் நம்ம மேலே அவன் கோவம் திரும்பிட்டு போகுது அப்படின்னு இவங்க 2 பேருமே ரூமுக்குள்ளே கிளம்பி போயிடுறாங்க. முத்துவுக்கு பயந்துக்கிட்டு, முத்து அவங்க பேசுகிற விஷயத்தெல்லாம் நீ பேச எடுத்துக்காத, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்துவோடைய அப்பா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருமே ரூமுக்குள்ளே கிளம்பி போயிடுறாங்க. மனோஜ் அதாவது ஸ்ருதியும் ரவியும் வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க, மீனா முத்துவை சமாதானப்படுத்துங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. ஏங்க இங்கே உட்காருங்க, வந்து ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க, பொறுமையாக இருக்கலாம்ல அப்படின்னு, மீனா நீ என்னை நம்பி வந்துட்ட, உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் வர விட மாட்டேன், ஏன் முன்னாடியே உன்னையும் உன் குடும்பத்தையும் அவமானப்படுத்துகிறாங்க, உன்னை பேசுகிறது பரவாயில்ல, எத்தனை தடவை நான் கேட்டுட்டேன், ஆனால் அத்தாவையும் சத்யாவையும் அசிங்கப்படுத்துகிறாங்க, அதை பார்த்துக்கிட்டு நான் அமைதியாக இருப்பேனா, இங்கே பாரு மீனா நான் என்றைக்குமே உன்னோட குடும்பத்தை அசிங்கப்படாமோ அவமானப்படுத்தவும் விட மாட்டேன், நீ கவலைப்படாத மீனா, கூடிய சீக்கிரமே நம்ம மேலே ஒரு ரூம் கட்டுறோம், அதுக்கப்புறம் சத்யாவும் அத்தையும் நம்மளை பார்க்க வர்றது அப்படின்னா மேலே வரட்டும், அவங்க சுதந்திரமாக இருக்கட்டும், அது கூடிய சீக்கிரம் நடக்கணும், நமக்காக இல்லைன்னா கூட சத்யாக்காகவும் அத்தைக்காகவும் சீக்கிரமாக நம்ம மேலே ஒரு ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பேசிகிட்டு இருக்கவும், ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க நம்ம பேசாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம மேலே ஒரு ரூம் கட்டிடுவோமா, இல்லை கடன் வாங்கியோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி சீக்கிரம் கட்டிடலாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், மீனா நீ தான் கடன் வாங்கக்கூடாது, சொந்த உழைப்பில் கட்டணும்னு சொன்னேன், அதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன், இல்லைன்னா இந்நேரம் எப்போவும் நான் ரூம் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ இங்கே நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க, வேறு வழி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு
சரி மீனா, பேசாமல் நம்ம இந்த லோனு இல்லை இந்த ஏதாவது குழு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் மீனா. அப்புறம் நம்ம மாதம் மாதம் ஈஸியாக கட்டி கழிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி முத்து ஐடியா கொடுக்கவும், ஆமாங்க என் கூட பூ கட்டுறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி குழுவில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் பேசி நமக்கு உதவி பண்ண சொல்கிறாங்க. அதன் மூலிமா வாங்கி நம்ம அப்புறம் டக்குன்னு ஒரு ரூம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிச்சு 2 பேரும் நீங்களும் சம்பாதிச்சு வந்து கொடுக்க, நானும் பூ டெக்கரேஷன் ஆர்டர்லாம் நிறைய எடுத்து அதிலேருந்து நம்ம கழிச்சிடலாங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் இங்கே நம்ம முத்து சொன்ன மாதிரியே வந்து அந்த போலீஸ் அதிகாரியை போய் பார்க்க போகிறாங்க. அப்போது வந்துட்டு சீதாவும் போயிட்டு அருண் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. ஏங்க, நான் மாமாவை பார்த்து பேசிட்டு அவர்கிட்ட கோவமாக திட்டிட்டு வந்துட்டுங்க. அவர் என்ன பண்ணுவாரோ தெரியல, உங்களுடைய வேலையை அவர் திருப்பி வாங்கி தரதா சொல்லியிருக்காரு. அதாவது நாளைக்கே இந்த சஸ்பென்ஷனை முடிச்சுட்டு டியூட்டிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி அவங்க பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சீதா போயிட்டு அங்கே அருணோடைய மனசும் கஷ்டப்படாத அளவுக்கு பேசுகிறாங்க. மாமாவை நான் திட்டினேன் அப்படின்ற மாதிரி. அப்போது இங்கே பாரு சீதா, உன்னை போய் யார் அவங்ககிட்ட பேச சொன்னது? அந்த முத்துவால் தான் என் வேலை கிடைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. என் வேலை போகிறதுக்கு அவனே காரணம். அப்புறம் அவங்கக்கிட்ட பேசி எனக்கு வேலை வாங்கி தர்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி அதுலேயும் அவன் நல்ல பேர் வாங்கலான்னு பார்க்குறானா? இங்கே பார் சீதா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அருண் வந்து சொல்லுவோம். இதுலேருந்தே அருணோட குணம் என்ன அப்படின்றது நம்ம சீதாவுக்கு நல்லாவே புரியுது. ஏங்க, மாமா எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொல்கிறாருல்ல, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சீதா வந்து அருண்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. முத்து வந்து அந்த போலீஸ் அதிகாரிக்கிட்ட பேச போயிருக்காங்க. கண்டிப்பாக வந்து முத்து அவங்க கிட்ட பேசி அருணுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ சப்போஸ் அப்படி வந்து அருண் வந்துட்டு டியூட்டியில் திரும்பவும் ஜாயின் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருந்தால் முத்து வந்து பேசி அருண் வந்து என்ன பண்ண போகிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? முத்துவை வாங்கி கொடுத்த வேலைக்கு அருண் வந்து போக போகிறாங்களா, இல்லை அப்படியே வந்து ஆப்போசிட்டாக பழித்திக்க போகிறாங்களா? அந்த வேலை எனக்கு வேண்டாம், நான் 3 நாள் கழிச்சு டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.